கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் தேவனை தெரிந்த தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு பேசுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். ஆனால் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. நாம் தேவனை அறிந்த நாம் மற்றவர்கள் மூலமாக அல்லேலூயா மற்ற சொல்ல கேட்டு அறிந்திருப்போம். அல்லேலூயா மற்றும் குடும்பமாக பாரம்பரியமாக கிறிஸ்தவத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கள் விளங்கி வருகிறது. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. நமக்கு இந்த மீட்பராய் தந்திருக்கிறவர், மீட்பராய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மீட்பராய் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு காரியத்தில் நான் அப்போஸ்தலனாகவும் நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிறேன் போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எப்பேற்பட்ட காரியம்! அப்போஸ்தலனாக அல்ல, பிரசங்கியாக அல்ல, மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாகவும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறான். இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்வது என்னவென்றால், நமக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் செய்ய முடியும். நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, மற்றதும் எந்த அலுவல்கள் மத்தியில் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நம் தேசத்தை எல்லாத்தையும் ரட்சிப்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால் தான் 4 வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். பாருங்கள், அதனால் நாம் ஒரு வார்த்தை, சில வேளை நாம் நினைக்கலாம், எனக்கு படிப்பு அறிவு இல்லை, எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு முடிந்த அளவில் நமக்கு கண்முன்னே தோன்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் நீங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஏன் சோர்வாய் இருக்கிற மகனே, ஏன் சோர்வாய் இருக்கிறாய் சகோதரனே, இயேசு ஒருவர் இருக்கிறார், நான் ஜெபிப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லும் போதே சோர்ந்து போயிருக்கிற ஒரு சகோதரனுக்கு அது சத்துவத்தை கொடுப்பதாக இருக்கும். நீங்க சொல்ல ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு நான் சொல்லுவதற்குரிய பரிசுத்தம் இல்லை என்று. தேவனுடைய ஊழியத்தை செய்தான் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தேவ சமூகத்தை நான் போய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நான் ஆராய்ந்து இந்த இடத்தில் என்ன செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்படித்தான் இந்த இடத்தில் வந்தது. நான் சொல்லத்தான் நானும் வளருவேன். அதை போல நீங்கள் எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவேன். அது ஒவ்வொருவருக்கும் எழுந்த கடமை. அப்படி செய்யும் போது தேவன் நம்மில் மகிமைப்படுவார். அதனால் தான் 1 தீமோத்தேயு 2:1-2 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்
பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பாருங்கள், இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆண்டவர் எசேக்கியேல் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் வைத்திருக்கிற தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு காவலாளியாக பார்க்கிறார். தேவனை அறிந்த பிள்ளை ஒரு தெருவில் இருந்தால் அந்த தெருவுக்கு அவர்தான் காவலாளி. ஒரு ஆளு தேசத்தில் இருந்தால் அவன்தான் காவலாளியாக தேவன் பார்க்கிறார். நம்மிடத்தில்தான் ஜெபங்களை ஏறெடுக்க பார்க்கிறார். நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களை அறிந்துதான் தேவன் அவருடைய கிரியை செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் எல்லாரும் வெற்றித்துக்குள், நான் முன்பு பார்த்தது போல அவர் எல்லாரும் வெற்றித்துக்குள்ளதான் அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது உண்டு. நம்முடைய விருப்பங்கள் இந்த உலகத்தில் காவலாளியாக வைத்திருக்கிற நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். பாருங்கள், 2வது வசனத்தில் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பாருங்க, எல்லாம் நம்ம தேசம் கலகம் இல்லாமல் அமைதலாய் ஜீவனம் பண்ணுவதற்கு நாம் அதிகம் யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எல்லா உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதை அறிந்தவர்களாய் நான் இந்த நாட்களில் செயல்படணும். ஒருவேளை ஜெபத்தில் சோர்ந்து போய் இருக்கிறான், நான் என்ன ஜெபிக்கலாம் என்று தெரியாமல் இருக்கலாம். நாம் ஜெபிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. நாம் தேசத்துக்காய், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய், பட்டணங்களுக்காய், நாம் வசிக்கிற தெருக்களுக்காய், அடுத்த தலைமுறைகள் பரிசுத்த சங்கதியாக எழும்பணும், தேசத்தில் நிற்கணும். அதற்காக நாம் மிகுந்த கரிசனையோடு நாம் இந்த நாட்கள் எழும்பி செபிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஒரு தெய்வ மனுஷன் இவ்வாறு சொல்லுகிறார். மோகன் சி லாசரஸ் அண்ணன் இவ்வாறு தன்னுடைய ஒரு பிரசங்கத்தில் சொல்லுகிறார். அவர், நான் ஒரு டீ கடையில் போனால் கூட, ஒரு ஹோட்டலில் போனால் அங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்து விட்டு தான் வருவேன் என்று. பாருங்க, அவருடைய ஆத்துமா பாரம். ஒரு இடத்தில் தான் டிஃபன் பண்ண போனால் கூட அவருடைய ஆத்துமா என்னன்னா, அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஆத்துமா பாரம். பாருங்கள், எல்லோரும் நாம் அப்படிப்பட்ட ஆத்துமா பாரம் உடையவராயிருந்தால் நாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறோம், ஒவ்வொரு கடைகளுக்கு போகிறோம், நாம் தெருவில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆத்ம பாரம் கொள்ளும் போது தேவன் எவ்வளவு கரிசனை கொள்வார். அவர் என்னன்னா, ரட்சிப்பதற்கு தான் வாஞ்சியா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் ஏறெடுக்க பார்க்கிறார். இந்த தெருவுக்காக காவலாளனாக வைத்திருக்கிறேன், இவனுக்கு ஆத்ம பாரம் இருக்கிறதா, தேசத்தை குறித்த ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவர் வாஞ்சிக்கிறது திறப்பிலே நிற்க, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட உள்ளங்களை தான் அவர் வாஞ்சியாய் நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அப்பேற்பட்ட வாஞ்சை நமக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் அமைதலா இருக்க வேண்டும், நம்முடைய தெருக்கள் அமைதலாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் வாசம் பண்ண வேண்டும். இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரம் தான் நம்முடைய ஜெபங்கள். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இந்த நாட்கள் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த தேவ மனுஷன் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அவருடைய ஆத்மா ஏங்கி நிற்கிறது. அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். அதை போலதான் நாம் இந்த நாட்கள் எழும்பணும். ஒவ்வொருவரும் நம்முடைய தெருக்கள் எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் முரட்டாட்டமாய் இருந்து இருக்கிறார்கள். நம்முடைய செபங்கள் அந்த தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கும் போது, நம்முடைய கண்ணீர் பட்டணங்களுக்காய் வடிக்கப்படும் போது அந்த இடத்தில் ஒரு எழுப்புதல் மாற்றம் உண்டாகும். நம்முடைய செபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மறப்பதற்கு மனுஷன் அல்ல. அதனால் இந்த நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்கள், எவ்வளவு நமக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய, அதன் காலத்தில் செய்ய வேண்டிய அந்த தலைமுறைகள் அதை கவனமாய் செய்தால் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்த தலைமுறைகளும் தேவனை அறிந்தவர்களாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுபவர்களாய் நம்முடைய அடுத்த சமுதாயம் எழும்பும், நம்முடைய தலைமுறைகள் எழும்பும், ஆசீர்வாதமாய் இந்த தேசத்தில் குடியிருக்கும். அதற்காக தேவனா வாஞ்சிக்கிறது நம்முடைய ஜெபங்கள். இந்த நாட்கள் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் காலத்தை நிதானித்தறிந்து இது கடைசி காலமாய் இருந்தால்
இருந்தால், எங்கும் பாவம் பெருகிக் கொண்டு கொலைகளும் கொள்ளைகளும் பெருகிக் கொண்டிருந்தாலும் காவலாளனாக பார்க்கிற தேவனை தெரிந்து கொண்ட பிள்ளைகளே, இந்த நாட்கள் நாம் தேசத்துக்காக கரிசனையாக நாம் தேவனுக்காக ஜெபங்களை ஏறெடுத்து அதை கேட்டு தேவன் பெரிய விடுதலைகளை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 முதல் 37 இவ்வாறு சொல்லுகிறது. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களே கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்கள், இதில் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் பாருங்கள், அவர் ஊழியம் செய்த காலத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அவர் எங்கு சென்றாலும் அவர் ஊழியத்தை தேவனுடைய பிரமாணங்களை சொல்லி மக்களுக்கு கற்பித்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிற அநேகம் கட்டப்பட்டிருக்கிற மக்களை பார்த்து அவர் பரிதவிக்கிறார். இவர்களை குணமாக்க மேய்ப்பனில்லாத ஆடுகள் எத்தனையோ போர் வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். அவர் எங்கு சென்றாலும் ஜன கூட்டம். அவர் ஓய்ந்திருக்கவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் இக்கரையிலிருந்து அக்கறை போகிறார், இந்த பட்டணத்தில் அந்த பட்டணம் போகிறார். அப்படியாக தேவனுடைய சுத்தத்தினை செய்து முடித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தவராய், யார் உண்மையான தேவன் யார், நாம் எப்படி நடக்க வேண்டும், அந்த சத்தியத்தை அறிவித்து மக்களுக்கு போதித்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே வந்தார். எங்கு போனாலும் திரளான கூட்டங்கள் பார்த்து அவர் மனது உருகிறார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மெய்ப்பனை போல ஏன் மாறக்கூடாது? மற்றவர்களுக்கு ஹல்லேலூயா தேவனை காண்பிக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துவர்களாக, அவருக்கு ஆறுதல் படுத்துவர்களாக, சத்துவம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஆறுதலான வார்த்தையை கூறி இயேசு எல்லாவற்றையும் செய்வார், நாம் ஜெயிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை போதும் அந்த இடத்தில் அவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையான காரியங்களை செய்யும். பாருங்கள், நான் சில காலங்களுக்கு முன்பாக டிராக்டர்களை கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த வேளையில் என்னை விட வயது முதிர்ந்த ஒருவருக்கு நம்முடைய முற்காலத்தில் எப்படியாக மிஷனரிகள் நம் தேசத்தில் ஊழியம் செய்தார்கள், எப்படியாக கஷ்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள், அவர்கள் எப்படியாக கஷ்டப்பட்டார்கள் என்று சில உதாரணங்களை சொல்லும் போது கடைசியில் அந்த நபர் என்ன சொன்னார் என்றால், நான் இன்னும் செபிப்பேன், இத்தனையாக நம்முடைய மிஷனரிகள் நம் தேசத்துக்காக பட்ட பாடுகள் பட்டிருக்கிறார்களே, இன்னும் நான் செபிப்பேன். அதே போல நீங்கள் உங்கள் கண் முன்னால் வருகிறவர்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களுக்கு சொல்லும் போது தேவனை குறித்து பிரஸ்தாபப்படுத்த முடியும். நம் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நீங்கள் விதைக்கிற விதை ஒரு நாள் சில வேளை கேட்காமல் இருப்பார்கள், ஆனால் நாளென்று வரும் பாருங்கள், அந்த விதைகள் முளைக்கும். அப்ப நீங்கள் போட்ட விதைகள் அது ஒரு நாள் நாளிலேயே முளைக்க தொடங்கும். அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியத்தை. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நாம் செய்யணும். பாருங்கள், நான் பிரசங்கியாக இருக்கேன், அப்போஸ்தலனாக இருக்கேன், நான் போதகனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவருடைய வாழ்க்கை பாருங்கள். வாழ்ந்த காலத்திலாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகளாய் இந்த பவுல் எங்கும் சுற்றி நடந்தான். அவ்வளவு ஆத்துமபாரம் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறான். அவர் எங்கும் ரட்சிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன், நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நமக்கு சொல்லுங்க, நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை இந்த நாட்களில் செய்யணும். அவர் மறப்பதற்கு மனுஷன் அல்ல. அதனால் ஒவ்வொரு நாட்களை வீணாக்காமல் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரஸ்தாபப்படுத்தி அதை செய்ய முடிக்கும் போது அது மகிமையாக மாறும். பாருங்கள், சில ஆத்துமாக்கள் எழும்புவாங்க. இதை போலதான் நான் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நான் அந்தமான் தேசத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது, நான் என்னுடைய அலுவல்களை முடித்து ஊழியத்துக்கு கடந்து போவது வழக்கம். ஒவ்வொரு நாள் சாயங்கால வேளைகளிலும் அந்த நாட்கள் போகும்போது பல நாட்கள் நான் அப்படியே ஊழியம் அந்த இடத்தில் செய்து கொண்டே வந்தேன். ஒரு நாள் ஒரு நபர், ஒரு நேபாள் தேசத்தை சேர்ந்த அவருடைய பேர் ராஜ்குமார் குரங்கு என்று சொல்லி, அவரிடத்தில் நான் என்னுடைய இயேசுவை பற்றி சொன்னேன். நான் இப்படியாக இயேசுவை கண்டுகொண்டேன், இயேசுதான் உண்மையான தேவன் என்று சொல்லி. அவர் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு பாரம்பரியத்தில், ஒரு வைராக்கியமான ஒரு பாரம்பரியத்தில் உள்ளவர். அவர்
அவர் ரொம்ப என்னை முறைத்து பார்த்துவிட்டு, நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் இப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் உள்ளவன், நான் ஒரு கோயில் பூசாரியாக இருக்கிறேன் என்று சொல்லி கடந்து போனார். நான் பார்க்கிற வேளையெல்லாம் அவரை அன்பாக சிரித்து ஏதாவது ஒரு வார்த்தை தேவனை பற்றி சொல்லிக் கொண்டே போவேன். பாருங்கள், ஒரு நாள் அவரிடத்தில் நான் அன்பாய் பேசி, என்னுடைய ரூமுக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த சகோதரரை அழைத்து என்னுடைய ரூமில், இப்படியாக இவர் அடிக்கடி கூப்பிடுகிறாரே என்று சொல்லி என்னுடைய ரூமுக்கு வந்தார். அவரை அன்பாய் உபசரித்து, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி தேவனை அறியாமல் இருந்தேன், எனக்கு ஒருவர் சொல்லித்தான் நான் தேவனை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, அதே அன்புதான் என்னை நெருக்கி ஏவுகிறது, நான் பாபத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லி என்னுடைய சாட்சிகளை அன்பாய் அந்த சகோதரரை வரவேற்று என்னுடைய ரூமில் வைத்து சொன்னேன். அவர்கள் கடைசியாக அவரிடத்தில் நான் சொன்னேன், ஒரு நாள் நான் போகிற சபைக்கு ஒரு நாள் வந்து பாருங்கள் என்று சொல்லி. சரி என்று சொல்லி எப்போ அப்படியே கடைசியில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. சரி, நான் ஒரு நாள் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி எங்கள் சபைக்கு வந்தாங்க. அந்த சபையில் வந்தோடனே ஒரு நாள் தான் வந்தார். எங்க சபையில் உள்ள அன்பா வரவேற்றாங்க, அவரை உபசரித்தாங்க. அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அவர் ஆக்சுவலி தமிழ் லாங்குவேஜ் கிடையாது, இந்தி லாங்குவேஜ் தான். அந்த இடத்துல இந்தி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இருந்தது. அதன் மூலம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். அன்றைக்கு தேவனுடைய ஒரு சமாதானத்தை அந்த நண்பர் கண்டுகொண்டார். ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானமான ஒரு ஒழுங்கு, ஒரு சபை தேவனை பாடுகிறது, தேவனுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரை தொட்டது. பாருங்கள், இப்ப பெரிய ஒரு பாரம்பரியத்தை, அவருடைய பாரம்பரியத்தை பார்த்தார் என்றால் அவர் வரவே மாட்டார். ஆனாலும் பெரிய நெருக்கங்கள் நிமித்தம் படிப்படியாக சபைக்கு வர ஆரம்பித்தார். சபையில் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அது அந்தமான் கடலில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்தது மட்டுமல்ல, அநேகரை சபைக்குள்ளே கூட்டி கொண்டு வந்தார். பாருங்கள், சொல்லப்பட்ட சில வார்த்தைகள். அதே போல எத்தனை பேர் தெரியும், நான் அலுவல்கள் செய்த இடங்களில் அநேகர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். சொல்ல முடியாத இடத்திலும் அவர் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் தேவனை பற்றி பிரசாவப்படுத்துகிற அநேக தேவ பிள்ளைகளை நான் கண்டிருக்கிறேன். எங்கு போனாலும் நாங்கள் அலுவல் பார்க்கிற இடத்தில் நாங்கள் கூடி ஜெபிப்பது, சாயங்கால வேளையில் கூடி நாங்கள் இரவு நேரங்கள் கூடி ஜெபிப்பது வழக்கம். அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் கிராமங்களில் இருக்கிறாம், சகோதரிகளாக இருக்கிறாம், உங்கள் வேலைகள் முடித்து நீங்கள் ஒரு ஜெபம், நீங்கள் கூடி 2 பேர் 3 பேர் 4 பேராக கூடி ஜெபிக்கலாம். கிடைக்கிற நேரத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, சுவையான வழியை தேடுகிறதற்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக, நம்முடைய தேசம் அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படியாக இப்பேற்பட்ட காரியங்கள், பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணினா ஆண்டவர் அதன் மூலம் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்களை மேன்மைப்படுத்துவார். ராஜாக்களாக உங்கள் முன்பாக வரும்படியாக நீங்கள் செய்கிற தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கனப்படுத்தி, நீங்கள் கொடுக்கிற நேரம், நீங்கள் எடுக்கிற சிரமங்கள் தேவனுக்காக, அதையெல்லாம் கணக்கு பார்த்து தேவன் நூறத்தனையான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைகள் அதை அனுபவிக்கும். பாருங்கள், அது நமக்கு கடமை. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எப்படிப்பட்ட காரியங்கள், நான் அப்போஸ்தலனாகவும் இருக்கிறேன், நான் பிரசங்கியாகவும் இருக்கிறேன், நான் போதகனாகவும் செயல்படுகிறேன். இது நமக்கு கொடுக்க ஏதாவது ஊழியம் நமக்கு செய்ய முடியும். நம்முடைய மிஷனரிகள் பாருங்கள், கடந்த காலங்களில் அந்த மிஷனரிகள் நம்முடைய தேசத்தில் வராமல் இருந்தால் அவர்கள் எத்தனை தியாகங்கள் பட்டு, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இரத்த சாட்சிகளாய் மறுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த தியாகம் நமக்கு செய்யப்படவில்லை என்றால் நம்முடைய தேசம், நாம் வாழ்கிற கிராமங்கள் எப்படி இருக்கும்? ஒரு அறிவு, கல்வி அறிவு இல்லாமல் போயிருக்கும். தேவனை பற்றி அறியாமல் எத்தனையோ தேசம் அழிவுக்கும் பல பாடுகளுக்கும் உட்பட்டிருக்கும். எல்லாம் இந்த சுவிசேஷம் எல்லாவற்றையும் மாற்றி கல்வி அறிவை கொடுத்து, மக்களுக்கு தெளிவை கொடுத்து இந்த இடத்தில் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாட்களில் தேவனை அறிந்த நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இருக்கிற இந்த நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து தேவனுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பரவாயில்லை, தேவனை இன்றைக்கு முதல் நீங்க தேடுங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் உங்களை பார்க்கிறவர்களுக்கு சின்ன சின்ன தேவ இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஆண்டவன் நடத்துவார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்வார். வாங்க நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி, நான் வேலை பார்க்கிற இடத்துல அப்படிப்பட்ட சகோதரர் இருந்தாங்க. பிரதர், நீங்க எங்க இருக்கீங்க? வாங்க நாம் கூடி ஜெபிக்கலாம் என்று சொல்லி, அது நம்மை
ஆறுதலும் தேர்தலுமாய் ஆசீர்வாதமான பாதைக்கு அழைத்து செல்கிறதாய் மாறும். அப்படிப்பட்டவர்களாய் மாறத்தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்குத்தான் அவருடைய ஆத்மா பாரம் கொள்ளுகிறது. இந்த இடத்துல ஒன்றை நாம் பார்த்தது போல எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சுத்தமா இருக்கிறார். ஆனால் நாம் செபிக்க வேண்டும் அல்லவோ? நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள் அமைதலாய் இருக்கக்கூடாது அல்லவோ? தேவனை பிரஸ்தாப பண்ண வேண்டும் அல்லவோ? நாம் கிடைக்கிற நேரங்கள் அப்படியாக நாம் எழும்பணும், விட்டுவிடக் கூடாது. நம் தேசத்தை எப்படி விட்டுவிடக் கூடும்? ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறைகளை எப்படி நாம் விட்டுவிடக் கூடும்? நம்முடைய குடும்பத்தை எப்படி விட்டுவிடக் கூடும்? எழும்பணும், தேவனுக்காக தேவ சமூகத்தில் நிற்கணும், உபவாசங்களை நியமிக்கணும், சோர்ந்த பொய்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுப்புவிக்கணும். எல்லா கிராமங்களும் எழும்பணும், பட்டணங்களும் எழும்பணும். அது தேவனுக்காக அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக இன்றைக்கு வைராக்கியம் கொள்ளணும். நாம் அப்படி கொள்ளும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்புக்குரியவர்களே, மறந்துவிடக் கூடாது. அவருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, அவர் மறப்பதற்கு மனுஷன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, நம்முடைய உள்ளம் திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர். சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இன்றைக்கு எழும்பணும், தேவனுக்காக நிற்கணும். ஒரு தேவ மனுஷன் ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு ஆத்மா பாரம் வரும் என்றால் ஏன் நமக்கு வரக்கூடாது? இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். இந்த தேசம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்காகத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நம்மிடத்தில். பாருங்கள், மார்க் 16:15 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மத்தேயு 20:18-19 இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19 ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அதை போல 1 கொரிந்தியர் 9:16 இவ்வாறு சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வசனம் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறேன்? அவர் என்ன தன்னுடைய சீசருக்கு என்ன சொல்லுகிறேன்னா, அவர் கூட இருந்த சீசருக்கு கடைசியாக நீங்கள் சகல ஹல்லேலூயா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தன்னோடு இருந்த சீசர்களுக்கு கடைசியாக தேவன் கட்டளை கொடுத்தது. மத்தேயு 20:18-19 பாருங்கள், அவர்களை நோக்கி சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்கள், உபதேசம் பண்ணுங்கள், தேவனை பிரஸ்தாபப்படுத்தணும். இந்த கடைசியாக இயேசு கூட தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டது தாண்டவம் வாழ்ந்த ஊரில் இல்ல, எல்லா உலகத்திலும் நீங்கள் போகணும், சகல உலகத்திலும் போய் பிரஸ்தாபப்படுத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்பேற்பட்ட பெரிய கட்டளை, பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துதான் ஆண்டவர் கடந்து சென்றார். அதை போல அவருடைய சீடர்கள், அவருடைய சீசர்கள் எல்லா இடத்திலும் கடந்து சென்று எல்லா நாடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சீசர்கள் சென்று தேவனை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அதனால் தான் இன்றைக்கு அதே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த சத்தியம் இன்றைக்கும் ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறது. அது மங்கி போவதில்லை, அது மறைந்து போவதில்லை. இதற்கு எதிராக எத்தனை காரியங்கள் வந்தாலும் இந்த வேதாகமம் என்றும் ஜீவனோடு நிற்கும். இதை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்களே அல்லாமல் தேவனுடைய சத்தியம் என்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒரு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அது நம்முடைய கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதன் முக்கியத்துவம் ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் எழும்பணும். தேவனுக்காக கட்டளைகள் சுவிசேஷத்தை நமக்கு தெரிந்த விதத்தில் இயேசுவை பற்றி சொல்லணும். நீங்க சொல்லத்தான் சொல்லுகிற நாமம் வளருவோம் பாருங்கள். அதனால் தான் நீங்கள் தேவனுடைய அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். உங்களுக்கு ஒரு பெரிய மனதை எடுத்து சொல்லி பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அல்லது நாம் பெரிய அலுவலர்கள் மத்தியில் இருக்கிறோம், நீங்க நிறைய எத்தனையோ பெரிய அலுவலர்கள் மத்தியில் எத்தனையோ பெரிய அதிகாரிகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் பாருங்கள். எத்தனையோ கடினமான ஊழியங்களை தங்களுக்கு லீவு போட்டு
தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் வீடுகளை விட்டு பல இடங்களில் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்திலும் தங்களுடைய நேரங்களை தேவனுக்காக பயன்படுத்தி தேவனுடைய ஊழியத்தை செலவிடுகிற நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏன் நாம் பங்காளிகளாக மாறக்கூடாது? ஏன் நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகணும்? ஹல்லேலூயா. அதனால் நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக மாறணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் வளர்ந்து பெருகணும். ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கலாய் மாறணும். அவர்களுடைய ராஜ்யத்தை கட்டுக்குள்ளாய் மாறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்ல சொல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மறந்து போக கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்ல சொல்ல அது நம்மை வாழ வைக்கும். அது நம்மை கட்டுவிக்கும். நம்முடைய சந்ததியை ஆசீர்வாதமான பாதையில் தேவனுடைய ஊழியத்தை எல்லாம் செய்கிறீர்கள். தேவனுடைய வேலையை எல்லாம் செய்கிறீர்கள். வேற யாருடைய வேலை அல்ல. உங்களுக்கு ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட்டு தேவனுடைய வேலையை செய்யும் போது அதற்குரிய பிரதிபலனை அடையாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். தேவன் நீங்கள் உங்களுடைய அந்நிய கண்கள் அதை காணும். அந்த பாக்கியத்திற்கு நீங்கள் ஆளாக மாறணும். நமக்கு நிறைய உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் பாருங்கள், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம், எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம். ஹல்லேலூயா. கொலை கொள்ளைகள் அநீதிகள் நடக்கிறது. யார் இதற்காக ஜெபிப்பார்கள்? நம்மளைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், யார் ஜெபிக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு காலம் வரை பார்ப்பார், நமக்கு சமயம் கொடுப்பார். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் மகளே. இந்த நாட்கள் நாம் எழும்பணும் தேசத்திற்காக, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவத மாறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியாக நாம் மாறுவோம். பாருங்கள், மற்றும் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு. ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். மற்றும் ஏசாயா 82:7 இவ்வாறு சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த 2 வசனங்களை பார்க்கும் போது நம்முடைய முகங்கள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு அழகா இருக்கிறது. அவருடைய சொல்லுகிறார், அவர் உங்களுடைய பாதங்கள் அவருடைய பார்வைக்கு அழகா இருக்கிறது என்று. பாருங்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவர்களுக்கு எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மேன்மையாக ஆண்டவர் உங்களை கருதுவார். தேவனுடைய வார்த்தையை சொல்லுவருடைய பாதங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம், உங்களுடைய பாதங்கள் என்னுடைய பார்வைக்கு எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்கள் வேலைகள் மத்தியிலும் தேவனுக்காக சமயங்கள் எடுத்து மற்றவர்களை என்று தேவனுக்காக சமயம் எடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது அவர் உங்களை பாதங்களை பார்த்து அழகு பார்ப்பார். அதனால் அந்த பாக்கியங்களை விட்டுவிடக் கூடாது. மற்றும் மத்தேயு 10:32 இவ்வாறு சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நானும் பரலோக ராஜ்யத்தில் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பாருங்கள், கடைசியாக ஆண்டவர் வைத்திருக்கிறது மத்தேயு 32, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அவ்வளவு கனம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவ்வளவு கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு ஓட்டம் முடித்து தேவனுடைய சமூகத்தில் போகும்போது பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்தது என்று நமக்காக சாட்சியிடுவார். இந்த மகன் எனக்காக தேவனுக்காக ஊழியம் செய்தான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அநேகர் ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தினான். சோர்ந்து போயவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கூறி சந்தோஷப்படுத்தினான். மற்றும் பாவத்தை விட்டு விலக தேவனுடைய பரிசுத்தத்தில் வாழ உதவி செய்தான் என்று சொல்லி அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவனாக மாற்றினான் இவர் என்று சொல்லி அந்த நாட்களில் நமக்கு ஒரு அறிக்கை பண்ணுவார். பாருங்கள், பரலோகமே சந்தோஷமாய் கழிக்கும். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு நிறைவான மனநிறைவு உண்டாகும். பாருங்கள், உண்மையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது மற்றவர்கள் யார் பார்க்கிறார்கள், இவர்கள் என்ன சொல்லுவதான் என்று வெட்கப்பட்டு முடங்கி போக வேண்டும்.
வேண்டாம். நம்முடைய காரியங்களை நாம் செய்தால் நமக்காக தேவன் வைராக்கியம் கொள்வார். தேவன் வாஞ்சிக்கிறது, தேவனுக்காக யார் வைராக்கியம் கொள்ளுகிறார்களோ நமக்காக தேவன் வைராக்கியம் கொள்வார். ஹல்லேலூயா. அதனால் இந்த பாக்கியத்தை நாம் ஊழியம் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு ஊழியம் நமக்கு தெரிந்த பாஷையில், நமக்கு தெரிந்த விதத்தில் ஏதாவது தேவனை பற்றி சொல்வோம். கிடைக்கிற நேரத்தில் நாம் கூடி ஜெபிப்போம். தேசங்களுக்காய், பட்டணங்களுக்காய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நான் ஜெபிப்போம் தலைகளை வணங்கி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, இந்த நாட்களில் நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஏதாவது ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆலயம் படிப்பறிவில்லையே, எனக்கு சொல்ல தெரியாதே, ஞானம் இல்லையே என்று முடங்கி இருக்கிற பிள்ளைகள் ஆலய தெருக்களில் கூடி செபிக்கட்டும். அப்பா, கிராமங்களில் கூடி செபிக்கட்டும். வேலை செய்கிற இடத்தில் கூடி செபிக்கட்டும். ஒருவருக்கொருவர் தேற்றட்டும். ஒருவருக்கொருவர் இயேசுவை பற்றி பிரஸ்தாபப்படுத்தட்டும். மற்றும் இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு விளக்காய் இவர்கள் ஒளி விளக்காய் மாறட்டும். அப்பேற்பட்ட கிருபைகளை கொடும் ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பந்தய பொருளை அநேகர் பெற்றுக்கொள்ள கருவியாக இவர்களை மாற்றும் ஆண்டவரே. என் தேசம் அமைதலாய் ஜீவனம் பண்ணுவதற்கு இவர்களை கருவியாய் பயன்படுத்தும். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த நாட்கள் பெரிய காரியம் செய்யும். எங்கள் பட்டணங்களை, எங்கள் தேசங்களை, எங்கள் குடும்பங்களை உம்முடைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் வழிநடத்தும். அப்பா, நீ கிருபையாய் வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீர் ஒருவர் தானே துணை. உம்மை நோக்கி நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். இருக்கிற கட்டுகள், வேதனைகள், எல்லா காயங்கள் மாறட்டும். அப்பா, என் தேவன் அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை செய்யும். அப்பா, நீர் கிரியை செய்யும். நீர் சேனைகளின் தேவன் ஆண்டவரே. ஏழைகளுக்கு அடைக்கலம், திக்கற்றவர்களுக்கு அடைக்கலம் நீரே ஆண்டவரே. எங்களுக்கு யாரும் இல்லை, நீர் ஒருவரே துணை. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து உம்முடைய சமூகத்தில் வேண்டி நிற்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.